பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை, நாமெல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நமது ஹசரத் பிறந்தகை பன்னூல் ஆசிரியர் மௌலானா மௌலவி எஸ்ஏ காஜா நிசாமுதீன் ஹசரத் அவங்களுடைய இந்த குர்பானி பன்முக பார்வை அப்படின்ற கிதாபை நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தோம். நிறைய நபர்கள் அதற்கான முன்பதிவு செஞ்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் அதிலிருந்து உங்களுடைய ஆர்வம், ஹசரத் உங்களுடைய கிதாபை காண வேண்டும் என்ற ஆசை நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஷால்லா அந்த நூலினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சியில் தான் நம்ம இருக்கிறோம். இன்ஷால்லா இன்னும் சற்று நேரத்தில் ஹசரத் எழுதிய குர்பானி ஒரு பன்முக பார்வை என்ற இந்த நூல் இன்ஷா அல்லாஹ் வெளியிடப்பட இருக்குது. இன்னும் வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய கரங்களில் வர இருக்குது. அல்லாஹு தாலா இந்த நூலின் மூலமாக குர்பானினுடைய அனைத்து சட்டங்களையும் விளங்கி அந்த நபி அல்லாஹ் விரும்பிய அந்த குர்பானியை நாம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நூலை முழு உலகத்திற்கும் பயனுள்ளதாக ஆக்கி அருள்புரிவானாக என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன். இன்ஷால்லா இந்த நூலுடைய நிகழ்ச்சி வெளியீட்டு விழா இப்பொழுது நடக்கும். இந்த நூலினுடைய குர்பானி ஒரு பன்முக பார்வை என்ற இந்த நூலினுடைய அறிமுக உரையை இன்ஷா அல்லாஹ் நமது இந்த நூலினுடைய ஆசிரியர், நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்ஏ காஜா நிசாமுதீன் ஹசரத் பிறந்தகை அவங்க இன்ஷா அல்லாஹ் அறிமுக உரை நிகழ்த்துவாங்க. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல் ஆயா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் இப்பொழுது குர்பானி ஒரு பன்முக பார்வை என்கிற நூல் வெளியாகிறது. குர்பானி என்கிற ஒரு அமல் தொன்று தொட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அமல். எல்லோரும் குர்பானி என்று சொல்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் குர்பானியை பற்றி பல விமர்சனங்கள், இன்னொரு பக்கம் குர்பானி எதற்காக கொடுக்கிறோம் என்பதை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாமை, அதோடு குர்பானி எதன் மூலமாக நிறைவேறும், எப்படி செய்தால் அது முறையாக நிறைவேறும், எதை நாம் கவனிக்காமல் விடுவதனால் நாம் செலவு செய்த பணங்களும் கூட சில சமயங்களிலே அந்த குர்பானி நிறைவேறாமல் வீணாகி போய்விடும் என்பதை பற்றிய புரிதல் இல்லாமலும் சில சமயங்களில் இப்படி நடந்து விடுகிறது என்பதால் நாம் அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு அமல் எந்த அமலாக இருந்தாலும் இரண்டு தன்மைகள் முக்கியம். ஒன்று இஹ்லாஸ், இன்னொன்று அல் இசாபா. அந்த காரியத்தை நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அல் இஹ்லாஸ். இரண்டாவது அதை முறையாக செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும், அது பகலில் தான் நோன்பு நோக்க வேண்டும். ஒருவர் நான் இரவில் நோன்பு நோக்கிறேன் என்றால் அந்த நோன்பு கூடாது. ஏனென்றால் அதிலே இசாபா, அதை முறையாக செய்வது என்பது இல்லை. எனவே இந்த இரண்டு விஷயங்களையும் ஒரு சேர கொடுப்பது தான் இந்த குர்பானி ஒரு பன்முக பார்வை. குர்பானியினுடைய நோக்கம் என்ன, எதற்காக நாம் கொடுக்கிறோம்? குர்பானி என்று சொல்வதனால் அதனுடைய உள்ளார்ந்த ஹக்கீக்கத்தை, உண்மைத்துவத்தை பல சமயங்களில் அதை புரிய முடியாமல் போய்விடுகிறது. இந்த நூல் இன்ஷா அல்லாஹ் குர்பானியினுடைய ஹக்கீக்கத் என்ன, அதனுடைய உண்மைத்துவம் என்ன, அதில் இருக்க வேண்டிய தியாக உணர்வுகள் என்ன என்பதை கோடிட்டு காட்டும். அதே போன்று குர்பானியை பற்றி வெளியிலிருந்து பல விமர்சனங்கள். குர்பானி எதற்காக கொடுக்க வேண்டும்? கால்நடைகள் வீணாக அறுக்கப்படுகின்றன, இதன் மூலமாக கால்நடைகள் உலகத்திலே குறைந்து போய்விடுகிறது, அல்லது ஒரு மிருகவதையாக இதை பார்க்கப்படுகிறது. இப்படி பலவிதமான விமர்சனங்கள். ஏன் சதக்கா செய்தால் என்ன, குர்பானி தான் கொடுக்க வேண்டுமா? பணம் காசை சதக்கா செய்தால் மக்களுக்கு பிரயோஜனப்படுமே, குர்பானி எதற்கு? இது போன்ற பல விமர்சனங்கள். இன்னொரு பக்கம் மக்களுக்குள்ளே அதை எப்படி செய்ய வேண்டும், குர்பானி எப்படி செய்தால் நிறைவேறும், எந்த பிராணியின் மூலமாக நிறைவேறும் என்கிற சந்தேகங்கள். இந்த எல்லாவற்றுக்குமான விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த நூல் சிறந்த விளக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பாக குர்பானியுடைய நோக்கம் என்ன, அதோடு யாருக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள், சகோதர சமயத்தவர்களுக்கு இந்த குர்பானி இறைச்சியை கொடுக்கலாமா வேண்டாமா, அது பற்றிய
விளக்கங்களையும் இந்த நூல் தரும். அதே போன்று ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானதா, அல்லது இதன் மூலமாக கால்நடைகள் அழிந்து போகிறதா அல்லது வளர்கிறதா, இதன் மூலமாக மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கிறதா இல்லையா, இது பற்றிய தெளிவான விளக்கங்கள். குர்பானி எந்த பிராணியின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும், எந்த குறை இருந்தால் அது நிறைவேறாமல் போய்விடும், அதனுடைய நிலைப்பாடுகள் பற்றி இது போன்ற பல விளக்கங்களை உள்ளடக்கிய நூல்தான் இந்த குர்பானி என்கிற ஒரு பன்முக பார்வை என்கிற பெயரில் ஒரு பரந்துபட்ட பார்வையோடு இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூல் தொகுக்கப்பட்டதற்கு அல்லாஹுடைய கிருபையிலே நம்முடைய மதிப்பிற்குரிய எல்லா உஸ்தாதுமார்களுடைய தாலீம் மற்றும் அவர்களுடைய போதனைகள் தான் இதற்கு முதலிடம். அத்தோடு இந்த நூல் வெளியாவதற்காக பலரும் உதவி புரிந்திருக்கிறார்கள், பல விதங்களில் பலரும் உதவி புரிந்திருக்கிறார்கள். இந்த நூலினுடைய முன்னுரையாக, அதே போன்று அணிந்துரை, மதிப்புரை நம்முடைய தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஹஸ்ரத் அவர்களும் இன்னும் பல உலமாக்களும் இந்த நூலுக்கு அணிந்துரையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூல் வெளியாவதற்காக வேண்டி ஒரு பெருமுயற்சி எடுத்த நம்முடைய யூசுஃபி உலமாக்கள், மற்ற இதர உலமாக்கள் இந்த நூலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி பெருமுயற்சி எடுக்கக்கூடிய யூசுஃபிகள் மற்றும் உலமாக்கள் எல்லோருக்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த நூலை எழுதியவர்கள், அதே போன்று இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அத்தனை பேருக்குமாக நீங்கள் துவா செய்யுமாறும் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மான் ரஹீம். அல்லாஹனுடைய மகத்தான கருணையால் தற்பொழுது ஆசிரிய பெருந்தகைகளுடைய கரங்களினால் இந்த நூல் வெளியிடப்படுகிறது. இந்த நூலினுடைய முதல் பிரதியை எங்களுடைய தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க துணை முதல்வரும் பல்வேறு ஆலிம்களுடைய நெஞ்சங்களில் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய, தங்களுடைய குரல் வளத்தினால் பல ஆலிம்களையும் பொதுமக்களையும் ஈர்த்த எங்களுடைய பாசத்திற்குரிய ஆசான் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் முகமது ஜாஃபிர் ஹதரத் கிபிலா அவர்களுடைய கரங்களினால் வெளியிடப்படுகிறது. இந்த நூலினுடைய முதல் பிரதியை மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரித்தான சிவகங்கை மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய செயல்மிக்க செயலாளரும் காரக்குடி காட்டுத்தலைவாசல் ஜும்மா பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைமை இமாமும் எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரர் மௌலானா மௌலவி முகமது பத்ருத்தீன் யூசுஃபி ஹதரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நூல் சமூகத்தினுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய கரங்களிலேயும் புகழ வேண்டும், தவழ வேண்டும். இதை வாசித்து மக்களுக்கு பயன் தரும்படியான எல்லா சேவைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனையோடு என்னுடைய ஆசைகளையும் இங்கே கேட்டுக்கொள்கிறேன். நூலினுடைய பிரதிகள் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த உள்ளார்ந்த என் நற்சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அழகான ஒரு தருணம், அழகான ஒரு படைப்பு. எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஹாஜா நிசாமுத்தீன் யூசுஃபி, எங்களுடைய மதரசாவினுடைய தலை சிறந்த பேராசிரிய பெருந்தகை அவர்கள் இந்த நூலு மட்டுமல்ல, அவர்கள் இங்கே வந்ததிலிருந்து பல நூட்களை எழுதி நூலாசிரியராக மக்களிடத்தில் அறிமுகமாகி பலவிதமான சேவைகளை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய பேச்சாற்றலும் அவர்களுடைய எழுத்தாற்றலும் தமிழகம் முழுவதும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் நிறைய அஹ்காமுகள், ஷரியத்தினுடைய சட்டங்கள் நிறைந்த நூல்களை, ஜக்காத்து, நோன்பு போன்ற நூல்களையும் சரித்திர நூல்களையும் ஸ்பெயினை பற்றியுள்ள சரித்திர நூல்களையும் திறம்பட ஆய்வு திறனுடனே எழுதி சமர்ப்பித்திருக்கிறார்கள். மக்கள் யாவரும் அதன் மூலமாக படித்து பயன்பெறக்கூடிய வகையிலே
மக்கள் யாவருடைய நல்ல அபிப்பிராயங்களையும் நாம் காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இது அழகான தற்போது தேவையான குர்பானினுடைய சட்டங்களை பற்றி அழகான ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த நூல் ஆசிரியர் அவர்களுக்கு பரிபூரண ஆஃபியத்தையும் சலாமத்தையும் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்வையும் இன்னும் பல நூல்களை எழுதக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக என்று நான் மனநிறைவோடு துஆ செய்கிறேன். இந்த நூலுக்காக யாரெல்லாம் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் பல வகையிலே உதவி செய்து கொண்டும் ஊக்கப்படுத்தி கொண்டும் ஆக்கப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்களோ அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக யூசுஃபிகளுக்கும் நாங்கள் என்றென்றும் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கும் பரிபூரண ஆஃபியத்தையும் சலாமத்தையும் சந்தோஷமான வாழ்வையும் தருவானாக. இதுபோன்ற பல நூல்கள் ஆசிரியர் அவர்கள் மூலமாக வெளியாக நான் எதிர்பார்க்கிறேன், வாழ்த்துகிறேன், துஆ செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அற்புதமான இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நூலினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய மரியாதை மிகுந்த நிசாமுத்தீன் யூசுஃபி ஹசரத் அவர்கள் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை. அல்லாஹ்வுடைய கிருபையிலே நிறைய நூல்களை மிக அற்புதமான முறையிலே தொகுத்து ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஹஜ், நோன்பு, ஸ்பெயினில் இஸ்லாம் போன்ற நூல்களெல்லாம் சமூகத்திலே பெரும் வரவேற்பை பெற்ற நூல்கள். ஹஜ்ஜுடைய நூலெல்லாம் படிக்க ஆரம்பித்தால் அதை முடித்துவிட்டுத்தான் வைப்பதற்கு தோன்றும். அற்புதமான நடையிலே அற்புதமான அனுபவத்தை மிக அழகான முறையிலே அவர்கள் அதிலே பதிந்திருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ், இந்த குர்பானி ஒரு பன்முக பார்வை என்கின்ற அந்த தலைப்பே பிஹெச்டிக்கு உண்டான அற்புதமான ஒரு தலைப்பாக, ஒரு அற்புதமான ஒரு ஹெட்டிங்காக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உள்ளே படிப்பதற்கு மிகவும் தங்களை போன்றே நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த கிதாபின் மூலமாக, இந்த புத்தகத்தின் மூலமாக பொதுமக்கள் பயனடைவதோடு ஆலிம்கள், ஹசரத் அவர்களுடைய மற்ற நூல்களும் ஆலிம்களுக்கு, ஜும்மாவுடைய பயான்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்ததை அனைவரும் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய சமயத்திலே, குர்பானியுடைய சமயத்திலே இந்த நூல் தமிழகத்திலே உள்ள அத்துணை ஆலிம்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா இந்த நூலை பொருந்திக் கொள்வானாக. இந்த நூலை எழுதிய ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. இந்த நூலுக்காக யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைவான பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ர், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் وسلم عليه. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء وشفاء من كل داء. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم ارزقنا العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نعوذ بك من سوء القضاء ودرك الشقاء وشماتة الأعداء وجهد البلاء يا رب العالمين. اللهم التف بنا، اللهم التف بنا في تيسير كل أمر عسير، فإن تيسير العسير عليك يسير، فنسألك التيسير والعافية في الدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا الأكرم صلى الله عليه وسلم. اللهم بسط علينا من بركاتك ورحمتك وفضلك ورزقك. اللهم إنا نسألك النعيم المقيم الذي لا يحول ولا يزول. اللهم إنا نسألك النعيم يوم العيلة والأمن يوم الخوف. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.